இது என்ன ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா சோனி ஹோம் தேட்டர் தான். இதோடைய ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என் ஃப்ரெண்டு என்கிட்ட கொடுக்கும்போது இதை நான் ரொம்ப நாள் யூஸ் பண்ணவே இல்லை, அதனால் இப்போ ஆன் பண்ணி பார்த்தேன், இதில் ப்ளூடூத்து ஆக்ஸ் கேபிள் எதுவுமே ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொன்னான். சரி அப்படி என்ன தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓப்பன் பண்ணி பிரித்து பார்த்தேன். பிரித்து பார்க்கும்போது தான் எனக்கே தெரிஞ்சது இதோடைய ப்ராப்ளம் என்ன அப்படின்னு. நம்ம இதை ரொம்ப நாள் வீட்டில் இருக்கிற ப்ராடக்ட்டுங்களை யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தோம்னா என்னென்ன பிரச்சனை வருது, அது எதனால் வருதுங்கிறதையுமே நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எதனால் இந்த பிரச்சனை வந்திருக்கு அப்படின்றதுன்னு தெரியும். உங்கள் வீட்டில் இதே போல் ஏதாவது ஒரு ஹோம் தேட்டரோ இல்லை சவுண்ட் பார் இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அதை கண்டிப்பாக ஆன் பண்ணி பாருங்கள். அப்போ தான் தெரியும் உங்களுக்கு அது ஒர்க் ஆகுதா இல்லையான்றது. இப்போ இதை நான் ப்ளூடூத்தில் ப்ளே பண்ணி பார்த்தேன், ப்ளூடூத்தும் கனெக்ட் ஆகுது, எனக்கு அதில் சவுண்டுமே நல்லாவே இருக்குது. ஸோ இப்போ இது நான் அவன் சொன்ன மாதிரி ஆக்ஸ் கேபிள் ஒர்க் ஆகலை அப்படின்னு சொன்னால் நான் ஆக்ஸ் கேபிள் குத்தி அதை கனெக்ட் பண்ணி பார்த்தேன். ஏன்னா இது எத்தனையுமே நான் ரெடி பண்ணதுக்கப்புறம் தான் இப்போ உங்களுக்கு இதிலே கேட்கும் சவுண்டு. இப்போ ஆக்ஸ் கேபிள்லையுமே ப்ளே ஆகுது. ஸோ நம்ம கழட்டி மாட்டினது எல்லாமே ஓகே. இப்போ ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. ஹாய், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர், அப்புறம் அது மட்டும் இல்லாம என்னுடைய ஃப்ரெண்ட் அவர் என்கிட்ட ஒரு ஹோம் தேட்டர் இருக்கு, நீங்க அதை கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தான். சரி ஓகே, நான் உனக்கு ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு வேண்டி வாங்கிட்டு வந்திருந்தேன். அது என்ன ஹோம் தேட்டர்னு பாத்தீங்கன்னா, இது வெறும் அடாப்டர் மட்டும்தான், இது ஹோம் தேட்டர் இல்ல. நக்கல்யா அவனுக்கு. சோனியில ஒரு 5.1 ஹோம் தேட்டர் இது. பவர் கொடுத்து இப்ப இதை நம்ம ஆன் பண்ணோம் அப்படின்னா ஆன் ஆகுது. பட் என்ன ரீசன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல ப்ளூடூத் எதுவும் கனெக்ட் ஆக மாட்டேங்குது. ஆக்ஸ் கேபிள் போட்டோம்னாலுமே இதுல ஆன் ஆக மாட்டேங்குது, ஒர்க்கும் ஆக மாட்டேங்குது. அந்த ஒரே ரீசனுக்கே வேண்டியதான். இது இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, இது ஃபுல்லா பிரிச்சு என்ன ப்ராப்ளம் அப்படின்றதான் பார்க்க போறோம். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், பவர் எல்லாமே ஆன் ஆயிடுச்சு. பட் ஆனா இதுல ஃபங்க்ஷன் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ப்ளூடூத்ன்ற இதுல ஆப்ஷன் ஆகுது. பட் ஆனா இது ஒர்க் ஆகுதான் ஆக மாட்டேங்குது. எதனால அப்படின்றதான் நம்ம இப்ப இது பிரிச்சுதான் பார்க்க போறோம். இப்போ நம்ம இதை ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி பார்ப்போம். ப்ளூடூத் கனெக்ட் ஆகுதா அப்படின்றதையும் பார்த்துடலாம். பட் ஆனால் நான் அவன்கிட்ட இருந்து வாங்கிட்டு வரும்போது இதில் ப்ளூடூத் கனெக்ட் ஆகவே இல்லை. என்ன ரீசன்னு கேட்டிருந்தேன். நான் இதை ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் வச்சுட்டேன், அதனால இப்படி ஆயிடுச்சு அப்படின்னா. வால்யூம் ஃபுல்லாக வச்சு போட்டேன். அப்போ இதுக்கு பவர் கரெக்டாக போக மாட்டேங்குது அப்படின்றதுக்காண்டி சரி ஓகே, அப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இதோடைய போர்டில் தான் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கணும். அந்த போர்டுக்கு போகிற பவர் சப்ளை கரெக்டாக இருக்கான்றதை பார்த்துடலாம். பார்த்துட்டு அதுக்கு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம யோசிப்போம். போர்டு எல்லாமே கரெக்டாக இருக்கான்றதையும் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இதில் பின்னால் இருக்கிற இந்த கவரை ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணி எடுத்துருவோம். இதோடைய பேக் சைடில் கவர் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் கவருக்குள்ள எல்லாமே ஒயர் கரெக்டாக இருக்கான்றதை பார்த்துருவோம். ஏன்னு கேட்டால் இங்கேருந்து போகிறது அங்கே முன்னால் கண்ட்ரோல் மட்டும்தான் இருக்கும். மீதி எல்லாமே மதர் போர்டை பொறுத்த அளவுக்கு இங்கேயே எல்லாமே கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. என்னடா எல்லாமே பிரித்து போட்டோமேன்னு தானே பார்க்குறீங்க. ஆமாம், இப்போ நம்ம என்னன்னு போகிறோம்னா, இதோடைய ஸ்டிப் எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டு இந்த சவுண்ட் பார் ஒர்க் ஆகுதா இல்லையான்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இதில் எலி கடிச்சிருக்கு. இந்த எலி எங்க இருந்துதான் இந்த சப்வூஃபருக்குள்ள எல்லாம் போகுதுன்னு தான் தெரியல. பட் ஆனா இதுக்குள்ள போய் இது ஃபுல்லா கடிச்சிச்சு. இந்த ஒயர் டேமேஜ் ஆயிருக்கு, இந்த ஒயர் டேமேஜ் ஆயிருக்கு. இது போல ஒரு 2 ஒயருமே டேமேஜ். ஸோ அதனால நமக்கு பவர் வருது, பட் என்ன பவர் எங்க போகுது என்னன்றதா தெரியாம இருந்தது. அதனால இதை ஃபுல்லாவே பாக்ஸ்குள்ள இருந்து எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது இதுக்குள்ள எலி கடிச்சு வச்சிருக்கு அப்படின்னு. இப்போ நம்ம இதை ஃபுல்லா மாட்டிடுவோம். நம்ம மொபைல்ல ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம்.
உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம வந்து சப்வூஃபர் மட்டும்தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா சப்வூஃபர் மட்டும்தான் வேலை பார்க்கும். இப்போ நம்ம இதை வந்து ஃபுல்லாக ஃபிட் பண்ணிடலாம். ஸோ இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இல்லையா, இதா இல்லையா அப்படின்னு. ஏன்னா நான் இது வந்து ஸ்பீக்கர் எதையுமே கனெக்ட் பண்ணல இப்போதைக்கு, வெறும் சப்வூஃபர் மட்டும்தான் கொடுத்து வச்சு வைக்கிறேன். ப்ளூடூத் ஓகே. அவன் அடுத்து என்ன கம்ப்ளைண்ட் சொல்லியிருந்தானா, ஆக்ஸ் பின் எனக்கு வேலையே பார்க்கல அப்படின்னு சொன்னான். மோஸ்ட்லி இது எல்லாத்துக்குமே ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த மெயின் ஸ்டிப்பு கட் ஆனதுதான் பிரச்சனை. ஓகே, இப்போ எல்லாமே ரெடியாக இருக்கு. இதில் வால்யூம் வச்சு பார்ப்போம் எந்த அளவுக்கு வால்யூம் வருது. இப்போ இதில் நான் எல்லாம் மேல் கவர் எல்லாமே மாட்டிட்டேன். மாட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பவர் வருது. ஸோ ஆன் பண்ணி பார்ப்போம். ஆன் ஆயிடுச்சு. இப்போ ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத்தில் இருக்குது. இது ஆக்ஸ் கேபிளோடது, இது யூஎஸ்பி, அதாவது நம்ம பென்ட்ரைவ் போட்டு சாங் கேட்குற மாதிரி. இப்போ நம்ம ப்ளூடூத் இதில் கனெக்ட் பண்ணி பார்ப்போம். நான் ஃப்ரெண்டு வந்து என்கிட்ட என்ன சொல்லியிருந்தானா, ப்ளூடூத் கனெக்ட் ஆக மாட்டேங்குது, பட் ஆனால் இது லைட்டு பிளிங்க் ஆகுது அப்படின்னா, ப்ளூடூத்தே காட்ட மாட்டேங்குது அப்படின்னா. பட் ஆனால் இப்போ நமக்கு வந்து மொபைல்லையுமே அது காட்டுது, கனெக்ட் ஆயிடுச்சு. உங்களுக்கே தெரியும் சாங் வந்து ப்ளே ஆகிட்டு இருக்கு. சரி ஓகே, நம்ம ஆக்ஸ் கேபிள் போட்டு சாங் கேட்குமா அப்படின்றத ட்ரை பண்ணி பார்த்துக்குவோம். இப்போ வந்து ஆக்ஸ் கேபிள்லையுமே ப்ளே ஆகுது. ஸோ நம்ம கழட்டி மாட்டினது எல்லாமே ஓகே. இப்போ ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிடுச்சு. இது போல் உங்கள்ட்ட ஏதாவது சவுண்ட் பார் இருக்குது இல்லை சப்வூஃபர் இருக்குது அப்படின்னா என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு என்ன ஐடியா தரேன். ஸோ இல்லை உங்களுக்கு ஏதாவது மாற்றணும் அப்படி இருந்தாலும் நேட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள்.